மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து ஒரு வாசிக்கலாம். நம்ம யாரு? நம்ம யாரு? உப்பு. யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நம்ம ஆனா உப்பா என்ன செய்யல இப்போ இல்ல, ஏன்னா சாரமற்று. வாசிங்க அடுத்த வசனம். 2வது என்ன சொல்லப்படுகிறது? நம்ம யாரு உலகத்திற்கு இருக்கிறோமா? வீட்டுக்கே இல்ல, அப்புறம் எங்க உலகத்துக்கு? எப்படி வீட்டுக்கே? புரியலையோ? வீட்டுக்கே வெளிச்சமா இல்ல, எப்போ நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா? ஆனா ஆண்டவர் விரும்புகிறாரு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று. வாசிங்க தொடர்ச்சியா. பாத்தீங்களா? நாம் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்க வேண்டுமானால் முதலாவது நம்ம வீட்டுக்கு வெளிச்சமா இருக்கணும். ஆனா எங்க இருக்கிறோம் தெரியுமா? கட்டிலுக்கு கீழே மரக்காலின் கீழ் மூடப்பட்ட அனுபவங்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்மேல் படிந்திருக்கிற சில களிம்பு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. நம்மேல் படிந்திருக்கிற களிம்பு என்ன, அது மாறணும்னா என்ன செய்யணும் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீர் அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். முதலாவது நம்மேல் படிந்திருக்கிற களிம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பொய். என்னது? எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லுவோம். நான் ஒரு காரியம் சொல்றேன், நல்ல கவனிங்க. ஒரு மனிதர் மயிலாடி மருங்கூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று சொல்றாரு, நான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். சீரியஸ், என் காதால கேட்டது. இதே மனுஷன் சென்னையில நிக்கிறாரு, அவரே அதே மனுஷன் பேசுறாரு, நான் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல. அப்ப என்னது? பொய். இன்றைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் பொய் சொல்லி என்ன செஞ்சிட்டோம்? பழகிட்டோம். நான் என்னுடைய மனைவிட்ட அடிக்கடி சொல்லுற காரியம் தலை போனாலும் பரவாயில்ல, பொய் சொல்லக்கூடாது. எப்படி? தலை போனாலும் பரவாயில்ல. ஏன் தெரியுமா? நம்மளுடைய முதல் பாவங்கள் எங்க ஆரம்பிக்கணும்? பொய்ல தான் ஆரம்பிக்கும். எங்க ஒரே நேரத்தில் ஒண்ணு மனுஷனு கெட்டவனா மாற மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சனை எப்படி கொடுத்து ஒரு மனிதரை கொலை பண்ணுகிறார்களோ அதே போல சத்ருவானவன் சின்ன சின்னதா பாவங்களை உள்ளே நுழைச்சி, அதாவது முதலாவது நம்மேல் படிந்திருக்கிற களிம்பு என்ன தெரியுமா? பொய். முதல்ல கருத்துப்படி சொல்லுங்க. இனி நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்ப இதுவரை சொல்லிட்டு இருந்தீங்களோ? ஆனா இவங்க நான் பார்த்திருக்கிற உண்மையை சொல்லுவாங்க. உண்மையை நாம் சொல்றோம். நிறைய நினைச்ச மாட்டாங்க, பொய் சொன்னேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பொய் சொன்னவங்க உண்மையை நினைச்சிருவாங்க. அதாவது எந்த இடத்திலும் உண்மையை சொல்லுவதற்கு பழகி கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னா அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லணும். உண்மைதானே? 2வது, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பொய் சொன்னீங்கன்னு அவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? ஏன்னா நீங்களே சொல்லிருவீங்க நடந்தது என்னன்னு. எத்தனை நேரம் புரிஞ்சு? ஏன்னா நீங்க பொய் சொன்னதே மறந்துடுவீங்க. உண்மைதானே? நீங்க பொய் சொன்னதையே மறந்துடுவீங்க. அதனால ஒரு நாள் உண்மை உங்க வாயிலிருந்து நினைஞ்சிடும். அதனால என்ன சொல்றேன்? நான் முதல்ல உண்மையை சொல்லிருங்கன்னு சொல்றேன். எத்தனை நேரம் புரிஞ்சு? நல்ல கவனிங்க. முதலாவது நம்மேல் படிந்திருக்கிற களிம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பொய். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 59வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். யாருக்கு விரோதமா? அப்ப பொய் பேசுறது யாருக்கு விரோதமா இருக்கான்? வாசிங்க தொடர்ச்சியா. பாத்தீங்களா? கர்த்தருக்கு விரோதமாய் பொய் பேசினதுனால அவரை விட்டு நாங்க என்ன செஞ்சோம்? பின் வாங்கி போனோம். பாத்தீங்களா? பொய் பேசுறதுனால இருதயத்துக்குள்ள நிறைய வார்த்தைகள், எப்படி இந்த பொய்யை மறைக்க இன்னொரு கள்ள வார்த்தைகள் உள்ளே தோன்றி என்ன செய்கிறது? இன்னும் திரும்ப திரும்ப பொய்களை நமக்குள்ளிருந்து கற்பம் தரிக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அதனால தான் எரேமியா 6வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்கிறது, தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது.
அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, தன்னுடைய சுய லாபத்திற்காக தான் வாழ வேண்டும் என்பதற்காக அநேக தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் போதர்களும் கூட அநேக பொய்களை பிணைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனாலதான் சொல்றேன், முதலாவது நாம் எச்சரிக்கையாயிருப்போம். அல்லேலூயா. அதாவது இந்த 1 ராஜாக்கள் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல பொய் சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு வயசான தீர்க்கதரிசி, பல வருடங்களாய் கர்த்தருடைய பணியை செய்கிற ஒரு தீர்க்கதரிசி. யாரு? வயசானவர், பல வருடங்களாய் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசி. அப்பந்தான் வளர்ந்து வருகிற ஒரு தீர்க்கதரிசியிட்ட பொய்யை சொல்லி அவனை தேவனுடைய அன்பை விட்டு திசை திருப்புகிறான். இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிற அந்த பகுதி நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. அந்த 17வது அதிகாரம், அந்த வசனத்தில் இந்த 13வது அதிகாரம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. யெரொபெயாம் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும்படியாக 2 கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி, ஏன்னா இவன் எருசலேமுக்கு போனா எங்க சாய்ந்துருவான்? ரெகொபெயாமோடு சேர்ந்து விடுவான் என்று சொல்லி அவர்களை திசை திருப்பும்படியாக 2 கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி, ஒன்றை பெயர் சபாவிலும் ஒன்றை தானிலும் நிறுத்தி இஸ்ராயல் ஜனங்களை சோரம் போக பண்ணினா. அந்த நேரம் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறாரு. அந்த வாசிங்க 13வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள். எவ்வளவு தூரம் நடந்து வர்றான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையாய் வருகிற தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு குறைவு. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற மேய்ப்பர்கள் இன்றைக்கு குறைவு. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஆசாரியர்கள் இன்றைக்கு குறைவு. தன்னுடைய சுயமான காரியங்களை, எனக்கெல்லாம் அந்த பலிபீடத்தில் சொந்த காரியம் சோ காரியம் சொல்றலாம் பிடிக்காது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் பேசணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன கொண்டு கர்த்தர் அங்க செஞ்சார் இங்க செஞ்சார், ஏயா இங்க நடக்கல? இதனர் புரிஞ்சுது? ஏன் இங்க நடக்கல? நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களை கொண்டு இங்கே செய்கிற பொழுது அதை அவர்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த தீர்க்கதரிசி, இளம் தீர்க்கதரிசி வந்து சொல்றான் யெரொபெயாமிட்ட, எப்பா நீ இந்த காரியத்தை செய்ததுனால ஒரு நாள் இந்த பலிபீடம் என்ன செய்யும்? வெடிக்கும், சாம்பல் எல்லாம் கொட்டி போகும் சொல்லலாம். அவன் சொன்னது போல அந்த நேரத்தில் நடப்பதற்கு முன்பாக அந்த ராஜா இருக்கான தீர்க்கதரிசிக்கு நேரா தன்னுடைய கையை நீட்டினான். வேதம் சொல்லுகிறது, நீட்டின கையை அவரை மடக்க முடியல. நீட்டின கையை மடக்க முடியல. அப்படிதானே நடந்து? என்ன தெரியுமா? வாசிங்க அதனுடைய 6வது வசனம். எப்படி? நல்ல கவனிங்க. இந்த ராஜா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எழும்பின போதும் அவன் அதை குறித்து கவலைப்படல. அவன் கேட்கிறான், எனக்காக நீ விண்ணப்பம் பண்ணு என்று சொன்ன பொழுது வருந்தி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்றான். அவனுடைய கை திரும்ப முன்னிருந்தது போல. அப்ப ராஜா சொல்றாரு, நீ என் வீட்டுக்கு என்னோடு சாப்பிடு, உனக்கு நான் அந்த பகுதியை நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க, உனக்கு நான் வெகுமதிகளை தருவேன். அப்ப சொல்றேன், என்ன தெரியுமா சொன்னா, நீரு எனக்கு ஆஸ்தியில பாதியை தந்தாலும் வீட்டுல பாதியை தந்தாலும் நான் என்ன செய்வதில்லை உங்களுடைய வீட்டுல. ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் சொல்லி விட்டார். அவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர். நீ போன இடத்துல திரும்பி வரணும், அங்க அப்பவும் புசிக்க கூட தண்ணியும். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுடைய வார்த்தைக்கு நான் கான்ஃபர்மேஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது. புறப்பட்டு போறாரு. போற வழியில இங்க 2 பேர் வந்து தன்னுடைய தகப்பன் கிழட்டு தீர்க்கதரிசி, அந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசியுடைய 16வது வசனம். அந்த கிழவனான தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள் இந்த பலியிடுகிற இடத்துல போய் எல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க தகப்பன சொல்றாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? யோய் நீ எல்லாம் என்னையா தீர்க்கதரிசி, ஒருத்தன் வந்தான் பாரு. எப்படி? அப்படியே சொன்ன, அப்படியே நடந்துச்சு. கையை நீட்டுனானா, கை அப்படியே. நீயே இத்தனை வருஷமா அங்க ஊழியம் பண்ணிட்டு என்னையா பிரயோஜனம் அப்படின்னு இவனுக்கு தாங்க முடியல. நேரா புறப்பட்டு போறான். அவன் அந்த நேரத்தில் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே சோர்ந்து போயிருக்கிறான். நல்ல கவனிங்க, நம்மளை திசை திருப்புவதற்கு சில நேரங்களில் சத்துருவானவன் நமக்குள் சோர்வை கொண்டு வருகிறான். அந்த நேரத்தில் தான் இந்த தீர்க்கதரிசி போறான், சொல்றான், ஐயா நானும் உன்னைய மேல ஒரு ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு. வாசிங்க அந்த 18வது வசனம். இப்போ பதிலா ராஜா கூப்பிட்ட போது அவன் போகிற. இப்ப யார் கூப்பிடுறது? ஒரு தீர்க்கதரிசி. எப்படி சொல்றான்? கர்த்தர் என்னோடு பேசினாரு, ஒன்னு அழைச்சிட்டு
நான் என்ன கேட்குறேன்னா, உன்கிட்ட சொன்ன தெய்வம் உன்கிட்ட சொல்ல மாட்டாரா? எப்படி? நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசிகளை தேடி போகாதிருங்கள், அவர்கள் பொய்யர்கள். அதாவது நமக்கு நேராக தீர்க்க தரிசனம் வருகிறதுனா ஏற்றுக்கொள்ளுங்க, தேடி போகாதுன்னு சொல்றேன். ஏன்னா இந்த வேதத்தில் உங்களுக்கு உண்டான எல்லா தீர்க்க தரிசனங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, ஏன் தெரியுமா இன்னைக்கு நம்ம ஏமாற்றப்படுகிறோம்? ஏன் தெரியுமா? பைபிளை சரியா வாசிக்கிறது கிடையாது. அதான் பிரச்சனை. அழகா அலமாரியில கொண்டு பத்திரமா பத்திரமா வைக்கிறதுக்கு தேவன் உங்கள் கரத்தில் வேதாகமத்தை கொடுக்கவில்லை. அதை புரட்டிட்டே இருக்கணும். என்ன இருக்கணும்? புரட்டிட்டே இருக்கணும். சிலருக்கெல்லாம் சங்கீதம் நீதிமொழிகள் ஈஸியா வந்துடும், அடுத்த பகுதி ஒன்றும் வராது. ஏன்னா நம்ம புரட்டுறதே அப்படித்தானே. நல்ல கவனிங்க. வேதத்தை கண்டிப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒருக்கையாவது வாசித்துருங்கன்னு சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க வருஷத்துக்கு ஒருக்கையாவது. நம்ம செய்ய மாட்டோம். நான் என்ன சொல்லணும், சாவறதுக்குள்ள ஒருக்காயாது. எப்போ சாவணும் யாருக்கும்? அதனால கொஞ்சம் துரிதமா என்ன செய்யுங்க, வேதத்தை தியானிக்க ஆரம்பிங்கள். அப்போ உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசியே ஒரு தீர்க்கதரிசி ஏமாத்திட்டான். புரியுதா? என்ன தெரியுமா காரணம்? அவனுடைய தேவை என்னதை என்பதை அறிந்து அந்த தீர்க்கதரிசி அவனிடத்துல போய் சொன்னான். உங்களுக்கு தேவை என்னன்னு அவனுக்கு தெரியும், கரெக்டா வருமா இப்படிமா. நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல, ஒரு பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி. அவரு நல்ல தகடெல்லாம் எடுப்பாரு. என்னது, இன்னைக்கு தகடு எடுக்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னார், உங்க வீட்டில் உங்களுக்கு விரோதமாக சிலர் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. உடனே அப்படியான உடனே அப்போ 3 நாள் உங்க வீட்டில் நாங்கள் என்ன செய்யணும், இருந்து ஜோம் பண்ணி நாங்கள் அதை என்ன செஞ்சிருவோம், எடுத்துருவோம் அப்படின்னாராம். அப்போ 2 நாள் ஆச்சு இருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறாங்க. 3வது நாள் அந்த இரவு, 2வது நாள் இரவு நம்ம பாஸ்டர் வெளியே போறாரு. நைட்டு 2 மணிக்கு வைக்க போறாரு. கரெக்ட் சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த பையன் தூங்கல. 2 மணிக்குமே என்ன செஞ்சான்னு தெரியல. 2 மணி தூங்கல. ஜன்னல் அப்படி பார்த்தா ஒரு ஆள் நடந்து போறது. டக்குனுமே அலர்ட் ஆயிட்டான். மெல்ல பொறுமையா போய் இவர் என்ன பண்றாரு தட்டுல போய் பார்த்துட்டே இருந்தாம்ல, வாழை முட்டில் தோண்டி உள்ள வைக்கிறாரு. 2-3 நிமிடத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து படுத்துட்டாரு. காலையில் எழும்புற உடனே ஜோம் பண்ணிட்டு ஆள் எங்க போறாரு, எடுக்க போறாரு. அவரு மலையாளி ஆகும். அதுல வந்த உடனே பரிசுத்த ஆத்மா என்னோடு பறையுது இவ்வுடையான உண்டு நீ. எப்படி? பரிசுத்த ஆத்மா என்னோடு இவ்வுடையா உண்டு நீ. அந்தல இவ்விட தோண்டுங்கன்னாச்சு. தோண்ட வரல. அந்தல இன்னொரு அவரு தானே வச்சாருன்னு தெரியும். அங்க போய் தோண்டு கிடைக்கல. அடுத்த இடத்துல அவர் சொன்னாராம், பாக்கெட்ல கை விட்டு, ஐயா ஏன்ட்டு இருக்கு. அந்த பையன் என்னஞ்சானா இப்போ எடுத்துக்கிட்டு சொன்னா, நீங்க தேடுறது என் கையில, வந்த வழியை பார்த்து நீர் என்ன செஞ்சிடணும். அது எனக்கு வண்டி கூலியாது, வண்டி கூலியும் கிடையாது ஒன்றும். உயிர் தப்பி நல்ல கவனிச்சிடுங்க. யார் இவங்க? ஊழியர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் வேஷத்தை தரித்து கொண்டு வாழுகிற அநேகர் இன்றைக்கு பெருகிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், யார் என்ன சொன்னாலும் அதை, ஏன்னா உங்களுக்குரிய எல்லாம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் சொல்லட்டா, பொய் எப்படி தெரியுமா உள்ள வரும்? ஆபிரகாம் சொன்னாரு சாராளை பார்த்து, இவள் என்னுடைய சகோதரி சொன்னாரா இல்லையா? ஈசாக்கு சொன்னாரு இது என்னுடைய. ஆனா யாக்கோபு சகோதரி எங்கேயும் சொல்லல, அப்படிதானே? ஆனா யாக்கோபு என்ன சொன்னா தெரியுமா? நான் தான் ஏசான்னு சொன்னான். சொன்னானா இல்லையா? சரியா? யாக்கோபு பிள்ளை என்ன தெரியுமா சொன்னாங்க? யோசேப்பு உயிரோடு இருக்கும் போதே மரிச்சிட்டான்னு சொன்னாங்க. ஆனா யோசேப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசிங்க ஆதியாகமம் 46வது அதிகாரம். நேற்றைய தினத்துல இந்த அதிகாரத்தை நாங்க தியானிச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆதியாகமம் 46வது அதிகாரம், அதனுடைய 34வது வசனம். எப்பா மேய்ப்பர்கள் எகிப்தியர்கள் அருவருப்பு தான். ஆனா பரவாயில்ல, நாங்க மேய்ப்பர்கள் தைரியமா பொய் சொல்லாதையா, சொல்ல வேண்டியது உள்ளதுன்னு சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. நான் பொய் சொன்னா என் சந்ததிக்குள்ள போய், என் சந்ததியில தலைமுறைக்கு போம். அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? யோசேப்பு ஒரு எண்டு காடு போட்டாரு பாருங்க. உள்ளதுன்னு. ஹல்லேலூயா. முதலாவது நம் வாழ்வின், அதாவது நம்மேல் ஒட்டி கொண்டிருக்கிற களிம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பொய். என்னது? சரி, இது மாறணும். என்ன செய்யணும்? மாறணும்ல. ஒட்டிட்டு இருக்குது, மாறணும். என்ன செய்யணும்? நம்மள பொண்ணு அடுப்புல, அதை அக்கினியில கொண்டு போட்ட மாதிரி போட முடியாது. நம்ம என்ன செய்யணும்? கரிஞ்சு. ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்
அதனுடைய 6வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இது என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி, அன்றைக்கு ஏசாயா நாவை தொட்ட அந்த குறடு இன்றைக்கு எங்களை தொடுவதாக சொல்லுங்க. பொய்யின் ஆவி எங்களை விட்டு வெளியேறுவதாக. இப்பொழுது அந்த களிம்பு எங்களை பிரகாசிக்க விடாதபடி தடையாய் காணப்படுகிற இந்த பொய் என்கிற களிம்பு எங்களை விட்டு வெளியேறு. சொல்லுங்க, பொய்யின் ஆவியே நீ வெளியேறு. சொல்லுங்க, வெளியேறு. உள்ளதுன்னு சொல்லணும், இல்லனா இல்லன்னு சொல்லணும். அதற்கு மிஞ்சின தீமையினால் உண்டாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். சொல்லுங்க, நான் ஒரு தீர்மானம், நான் இனி பொய் சொல்வதில்லை. தைரியமா சொல்லுங்க, பொய் சொல்லாங்க. ஹல்லேலூயா. தலை போல பேய்ட்டு போட்டு சொல்றேன். பரலோகத்தை இழந்துடக்கூடாது. தலை இழந்தா பரவாயில்ல, பரலோகத்தை இழந்துடக்கூடாது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்களும் யோசனைகளும் பரலோகம். வேற ஒண்ணு நம்ம முன்னாடி இருக்க கூடாதுங்க. எப்படி? வேற ஒண்ணுமே சரி, பரலோகம். ஏன் தெரியுமா? எப்பொழுது வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்து வரலாம். நான் திரும்பியும் சொல்றேன், அன்பா சொல்றேன், உங்க சகோதரனா சொல்றேன், எதை இழந்தாலும் பரலோகத்தை இழந்துறாங்க. என் தெரியுமா? நரகம் கொடுமையானது. அதாவது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நரகத்துக்குள்ள போய் கூட்டுருவே எனக்கு காண்பிச்சார் ஆண்டவர். எப்படிப்பட்டது? நல்ல கவனிங்க. நரகம் கொடுமையானது, பெயராதுங்க. அது மிகவும் கொடுமையானது, பாழானது, அருவருக்கத்தக்கது, வேதனை நிறைந்தது, பாழாக்கப்பட்டது. அந்த நரகத்திற்கு போவதற்கு யாரும் முயற்சி செய்யாதிருங்க. அல்லேலூயா. அதனால சொல்றேன், நமக்குள்ள இந்த பொய் என்கிற ஒன்றுகளில் நமக்கு தேவையில்லை. சொல்லுங்க, ஏசாயா நாவை தொட்டது போல எங்கள் நாவை தொடுங்க. தொட்டுட்டு வைங்களாம், இனி உங்க வாயில பொய் வராது. ஏன்னா கர்த்தருடைய வாய் பொய் சொல்லுவதில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தரின் வாயா இருக்கணும். சொல்லுங்க, கர்த்தரின், நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய வாயா இருக்கணும்பா, நம்முடைய வாயா இருக்கணும். ஏன்னா கர்த்தரின் வா ஒரு நாளும் பொய் சொல்லாது. அல்லேலூயா. அதாவது எங்களுக்கு எத்தனையோ பொய் சொல்ல வேண்டிய வாய்ப்புகள், சூழ்நிலை வந்தது. ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்த விரும்பவே இல்லை. அல்லேலூயா. உங்கள்கிட்ட போய் சொல்ல, அவர்கிட்ட ஏமாத்திடலாமா? மனுஷனை ஏமாத்திடலாம், அவரை ஏமாத்தலாமா? கொன்னே போடுவார். என்ன சொல்வாரு? நொறுக்கியே போடுவார். நான் பயப்படுறேன் அவருக்கு. அல்லேலூயா. அவர் கர்த்தருக்கு பயப்படுங்கள். அல்லேலூயா.